நான் அவர் வயித்துல குத்தி இருந்த கத்திய வெளியே எடுத்தேன். நான் கத்திய வெளியே எடுத்ததை பார்த்த சிங் சார் வைஃப் நான் தான் அவரை குத்திட்டேன்னு நினைச்சிட்டாங்க. நான் அவரை குத்தலன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலும் அவங்க நான் சொன்னதை நம்பவே இல்லை. போலீஸும் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏதோ கனவோட உன்னை டெல்லி கூட்டு வந்த அபி. ஆனா நடக்க கூடாதெல்லாம் நடந்து இப்ப பாரு, நான் லாக்அப்ல இருக்கேன். அழாத, கவலைப்படாத சஞ்சீவ். அதான் நான் இருக்கேன்ல, உன்னை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துருவேன். சிங் சார் வைஃப் கேஸ வாபஸ் வாங்கினா தான் நான் வெளியிலேயே வர முடியும். ஆனா அவங்க தான் நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாங்களே. நான் ஒரு வைஃப் கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். இல்ல அபி, அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. ஆதாரம் எல்லாம் நமக்கு எதிரா இருக்கு. சிங் சார் வைஃப் நான் அவர் கத்தியால குத்துனதை நேர்ல பார்த்ததா சாட்சி சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற சிங் சார் கண்ணு முழிச்சு அவர் வைஃப் கிட்ட என்ன கத்தியால குத்துனது சஞ்சீவ் இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. அப்பதான் அந்த சிங் சாரோட வைஃபும் கேஸ வாபஸ் வாங்குவாங்க. நானும் லாக்அப்ல இருந்து வெளியே வர முடியும். அபி, நீ ஹாஸ்பிடல் போ. அங்க சிங் சார் கண்ணு முடிச்சிட்டாரான்னு பார்த்து என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரிய வச்சு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு. சரி சஞ்சீவ். சஞ்சீவ், உன் கையெல்லாம் காயமா இருக்கு. போலீஸ் உன்னை அடிச்சாங்களா? யார கேட்டு என் சஞ்சீவ் மேல கை வச்சீங்க? சஞ்சீவ் அடிக்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? क्या ढूंढ रहा है? மேடம், உங்க ஹஸ்பண்ட் மேல கொலை கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐபிஎஸ் ஆபீசரை கத்தியால குத்திருக்காரு. இல்ல இல்ல, சஞ்சீவ் ஐபிஎஸ் ஆபீசரை கொலை பண்ண பாத்திருக்கிறதா நீங்களா சந்தேகப்படுறீங்க. அவ்வளவுதான். இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல, எஃப்ஐஆர் போடல. குற்றவாளி அடிச்சு துன்புறுத்த கூடாதுன்னு சட்டமே சொல்லும் போது நீங்க குற்றவாளின்னு சந்தேகப்படுற சஞ்சீவ எப்படி அடிப்பீங்க? இந்த விஷயத்தை நான் சும்மா விட போறதில்லை. क्या हो रहा है इधर? साहब, संजीव का वाइफ है वो. எதுக்கு வந்திருக்காங்க? அத நான் சொல்றேன். நீங்க பண்றது கொஞ்சமாவது நியாயமா சார்? எந்த தப்பும் பண்ணாத என் ஹஸ்பண்ட ஏன் அடிச்சீங்க? கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? चुप, ज्यादा मत कर. என்ன மிரட்டறீங்களா? कांस्टेबल, ये लड़की क्या बोल रहा है? सर, उनके हस्बैंड संजीव को क्यों अरेस्ट किया पूछ रही हैं सर. वैसा मारेगा. क्या कह रहे तू? तुम्हारा हस्बैंड आईपीएस ऑफिसर कुतवारो अदा पातु सुम्मा इरुक्क சொல்றியா? உன் புருஷன் மேல கேஸ் போட்டு அவர் உள்ள அனுப்பிச்சிடுவான். அபி, நீ முதல்ல இங்க இருந்து போ. இல்லனா உன் மேலயும் போய் கேஸ் போட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்புவாங்க. எனக்கும் சட்டம் தெரியும். உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க ஆட முடியாது. எனக்கே சட்டம் சொல்லி தரியா?
सर वो कौन है पता है आपको? शी इज अभी அதுக்கு என்னப்போ? ऑल इंडिया स्किल लेडी कंपटीशन विनर सर। क्या बोल रही तू? जी सर। ये 1 मिनट में दिखाती हूँ। सर इधर देखिए। ठीक है रखो, मैं बात करूंगा। சாரி மேடம். டெல் மேடம், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? சார், நானும் என் ஹஸ்பண்ட் சஞ்சீவும் எனக்கான பெஸ்ட் ஸ்கில் லேடி காம்படிஷன்ல கலந்துக்க டெல்லிக்கு வந்தோம். सर सर हाँ ये कंपटीशन के लिए डिले आया सर। हाँ हाँ என் ஹஸ்பண்ட் சிங்க காப்பாத்ததா मैडम, ये विषय आपका हस्बैंड बार बार भूल दिया। दो पारूंगा मैडम, கோர்ட்டுக்கு விட்னஸ் தான் தேவை, ஸ்டோரி இல்லை. உங்க ஹஸ்பண்ட் ஐபிஎஸ் ஆபீசரை கத்தியால குத்துனதுக்கு ஐ விட்னஸ் இருக்கு. சோ யூ சார், சஞ்சீவ் கத்தியால குத்துன சிங் சாரே சஞ்சீவ் என்ன கத்தியால குத்தலன்னு சொன்னா அப்ப நீங்க சஞ்சீவை வெளியே விட்டுருவீங்கல்ல? सर मैं I understand. Be generous until you should not come here unnecessary. அம்மா விட்டுருவாரு. ஆனா அது வரைக்கும் இங்க தேவை எல்லாமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி சார், Okay. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கலாமா? Only 2 minutes. समझे? Okay? Thank you, तू sir. जा. சஞ்சீவ், நீ கவலைப்படாத சஞ்சீவ். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிங் சாரை பார்த்து அவரு வாயாலேயே என்ன கத்தியால குத்துனது சஞ்சீவ் இல்லைன்னு சொல்ல வச்சு உன்னை வெளியே கொண்டு வரேன். அபி, நான் உன்கிட்ட உன்னை சொல்லணும்னு ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட சொல்ல வரும்போது இப்படி நாம எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துருச்சு. என்ன சஞ்சீவ் சொல்லணும்னு நினைச்ச? இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். பத்திரமா இரு. வரேன் சஞ்சீவ், பாத்துக்கோ, பத்திரமா இரு. ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த அட்ரஸ்க்கு போறீங்களா? अभी 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 போயிட்டாங்க. अभी கேட்க மாட்டேங்குது.
அபி இவ்வளவு அவசரமா எங்க போறான்னு தெரியலையே. அபி என்னாச்சு? என்னம்மா ஆட்டோல போயிட்டு இருக்க? நான் உன் பின்னாடி தான் கூப்பிட்டுட்டே ஃபாலோ பண்ணி வந்தேன். உனக்கு கேட்கலையா? என்னாச்சுமா? அண்ணா போலீஸ் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ணா. எல்லாம் எனக்கு தெரியுமா. சஞ்சீவ் சிங்க கத்தியால குத்தல. சஞ்சீவ் சார் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே சொல்லிட்டாரு. நான் இந்த விஷயத்தை பத்தி உனக்கு சொல்றதுதான் ஃபோன் ட்ரை பண்ணேன். நீ ஃபோன் எடுக்கவே இல்லையே. நீ எப்படியும் சஞ்சீவ் சாரை பார்க்க ஸ்டேஷனுக்கு வருவேன்னு தெரியுமா. அதனாலதான் நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். அண்ணா சிங் சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? அவரு கண் முழிச்சு சஞ்சீவ் என்ன கத்தியால குத்தலன்னு சொன்னா சஞ்சீவ வெளியே கொண்டு வந்துடலாம் அண்ணா. ஆமாமா, சிங்கு சார் மட்டும் கண்ணு முடிச்சுட்டா சஞ்சீவ் சாரை காப்பாத்துறது ரொம்ப ஈஸி. வாங்க நான் ஹாஸ்பிட்டல் போய் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். போலாமா? வா நம்ம வண்டியில போயிடலாம். பையா இந்தாங்க. ठीक है साहब. வாமா வா. ஏறுமா. வாங்கண்ணா. இந்த ஹாஸ்பிட்டல்லாமா? வாமா வா. வாங்க சீக்கிரம். नर्स सर पेशेंट को कॉन्शियस आया क्या? नहीं सर. ठीक है. வாமா வாமா சீக்கிரம் வாமா வா. அண்ணா சிங் சார் எங்க அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியுமா. வாமா நம்ம லிஃப்ட்ல போயிடலாம். வாமா. இந்த इंजेक्शन பிடிங்க. सिस्टर डॉक्टर. मॉनिटर करते रहना. यस डॉक्टर. पल्स भी चेक करना. ओके डॉक्टर. ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. I'll ठीक inform. है मैं जाती हूँ. ओके डॉक्टर. अरे क्या जा रहा है? अंदर नहीं चलेगा. जाओ जाओ. सर सिंह सर பார்க்கணும். अंदर नहीं जाएगा. जाओ. सर प्लीज सर वन टाइम. जा जा. सर प्लीज सर. नो. अबे मेहर. मेहर. अबे இங்க என்ன பண்றீங்க? मेहर நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். அபி அவங்கதாம்மா சிங்கு சார் ஒய்ஃப். ஓ கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. மேஹர் நீங்க தான் சிங் சார் ஒய்ஃபா? ஆமா. சிங் சார் கண் முழிச்சிட்டாரா? அவரு கண் முழிச்சா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். என்ன ப்ராப்ளம்? என்ன சால்வ் ஆகும்? உங்க ஹஸ்பண்ட் சிங் சார் என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் தான் கத்தியால குத்துனதா நினைச்சு போலீஸ் அவரை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சஞ்சு உங்க ஹஸ்பண்டா? ஆமா மேஹர். சிங் சார் கண் முழிச்சு சஞ்சீவ் என்ன கத்தியால குத்தலன்னு போலீஸ் கிட்ட சாட்சி சொன்னா மட்டும்தான் சஞ்சீவ வெளியே கொண்டு வர முடியும். நிறுத்தடி. என் ஹஸ்பண்ட் கத்தியால குத்தி
கத்தி கொலை பண்ண பாக்கும் அவனை போலீஸ்ல இருந்து காப்பாத்த என் ஹஸ்பண்ட் கண் முழிச்சு உனக்கு சாட்சி சொல்லணுமா? மேயர், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சிங் சார சஞ்சீவ் கத்தியால குத்தல. என் ஹஸ்பண்ட் சஞ்சு கத்தியால குத்துனது நான் என் கண்ணால பார்த்தேன். ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு அனுப்பி அவன் பண்ண தப்புக்கு தண்டனைய அவருக்கு வாங்கி தராம விட மாட்டேன்டி. மேயர், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. சிங் சார் கண் முழிச்சா உங்களுக்கு எல்லா உண்மையும் புரியும். என்ன புரியும்? போ முதல்ல, போ இங்க இருந்து. ஆனாலும் அவங்க நான் சொன்னதை நம்பவே இல்லை. போலீஸும் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏதோ கனவோட உன்னை டெல்லி கூட்டு வந்த அபி. ஆனா நடக்க கூடாதெல்லாம் நடந்து இப்ப பாரு, நான் லாக்அப்ல இருக்கேன். அழாத, கவலைப்படாத சஞ்சீவ். அதான் நான் இருக்கேன்ல, உன்னை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துருவேன். சிங் சார் வைஃப் கேஸ வாபஸ் வாங்கினா தான் நான் வெளியிலேயே வர முடியும். ஆனா அவங்க தான் நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாங்களே. நான் அவர் வைஃப் கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். இல்ல அபி, அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. ஆதாரம் எல்லாம் நமக்கு எதிரா இருக்கு. சிங் சார் வைஃப் நான் அவரை கத்தியால குத்துனதை நேர்ல பார்த்ததா சாட்சி சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற சிங் சார் கண்ணு முழிச்சு அவர் வைஃப் கிட்ட என்ன கத்தியால குத்துனது சஞ்சீவ் இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. அப்பதான் அந்த சிங் சாரோட வைஃபும் கேஸ வாபஸ் வாங்குவாங்க. நானும் லாக்அப்ல இருந்து வெளியே வர முடியும். அபி, நீ ஹாஸ்பிடல் போ. அங்க சிங் சார் கண்ணு முடிச்சிட்டாரான்னு பார்த்து என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரிய வச்சு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு. சரி சஞ்சீவ். என்ன சஞ்சீவ், உன் கையெல்லாம் காயமா இருக்கு. போலீஸ் உன்னை அடிச்சாங்களா?